துளசி, என்னப்பா? ஒரு நிமிஷம் இரு. பொண்ணு முதல்ல வேலைக்கு போறா, சாமியோட கற்பூரம் காமிச்சு கொண்டு வா. இந்தம்மா, இத சேஃப்டிக்கு வச்சுக்கோ. சிவகாமி, நேரமா அதுல வா. இத வந்துட்டு துளசி, வாமா கும்பிட்டுக்க. இப்ப போயிட்டு வாமா. நான் போயிட்டு வரேம்மா. வரேன்பா. பார்த்து போயிட்டு வாமா. இவளை இந்த மாதிரி பாக்குறதுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க. ஆனா விடு சிவகாமி, கூடி சீக்கிரத்துல எல்லாமே சரியாயிடும். குட் மார்னிங் விஸ்வா. குட் மார்னிங் விஸ்வா சார். யா, குட் மார்னிங். கேட்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு விஸ்வா. ஐ அம் சாரி. இட்ஸ் ஓகே. சாரி விஸ்வா, அம்மாக்கு இப்படி நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. இறந்துட்டாங்க சொன்ன உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நீ எப்படி தாங்கிக்கிட்டேன்னு தெரியல. ஃபீல் பண்ணாத விஸ்வா, எல்லாம் சரியாயிடும். குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். ஹாய் விஸ்வா. ஹாய் சார். உங்க அம்மாவோட இழப்பு ஈடுகட்ட முடியாத ஒண்ணுதான். உங்க அம்மா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு அவங்க கோமால இருக்கும்போதே நீ என்கிட்ட ஷேர் பண்ணிருக்க. அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், 1000 பேர் கூட இருந்தாலும் அம்மா இல்லாதவங்களுக்கு அனாதை மாதிரி தான் தோணும். ஏன்னா அவங்களோட அன்பு வேற யாருக்கிட்டயுமே கிடைக்காது. அவங்களோட இடத்த வேற யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான்ப்பா. ஏய், ஃபீல் பண்ணாதடா. அவங்க நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அம்மா கூட இல்லைனாலும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நீ எதையும் நினைக்காம சந்தோஷமா இருக்கணும்பா. அப்பதான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும். எல்லாம் மாறும் விஸ்வா. மனசை தேத்திக்கோ. சரிங்க சார். சரி, இவனை கொஞ்சம் தனியா விடுங்க. நீங்களாம் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. சரி விஸ்வா, போய் உன் ஒர்க்கை பாரு. ஏன் விஸ்வா, அம்மா இருந்தது வருத்தமான விஷயம்தான். அதுக்காக உன் அம்மாவை கொண்டது உன் ஒய்ஃப் தானே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அது தப்பு இல்லையா? தப்புதான் விஸ்வா, நீ பண்ணது தப்புதான். என்ன இருந்தாலும் நீ உன்னோட வைஃபை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. உன் வைஃப் ஷுவரா உங்க அம்மாவை கொண்டு இருக்க மாட்டாங்க. ஆமா விஸ்வா, உன் ஒய்ஃபை பார்த்தா கொலை பண்ண ஆள் மாதிரி தெரியல. நீ தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டு போலீஸு கேஸ்னு போயிட்ட. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அதை நினைச்சு பாத்தியா? ஹலோ, இது என்னோட பர்சனல் விஷயம். இத பத்தி கருத்தை சொல்ல நீங்க யாரு? ஏன்பா இப்ப எல்லாரும் என்ன தப்பா சொல்லிட்டாங்க? உன் வைஃப் கொண்டு இருக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் உண்மையா தானே சொன்னாங்க. கோர்ட்டும் அதானே சொல்லுச்சு. இதுக்கு எதுக்கு கோச்சுக்கிற? கோர்ட்டு சொன்னா உண்மையா இருக்கும். ஆமாமா, நீ சொல்றதான் உண்மை. அட போப்பா, விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலான்னு சமாளிக்காத. ஆபீஸ்ல இருந்து இப்பதான் கிளம்புறேன். ஓகே, வந்துடுறேன். மேனேஜர் வர்றாரு. வேற ஏதாவது முக்கியமா இருக்கா? கார் ஏறிட்டு கூப்பிடுறேன். இங்க பார் விஸ்வா, உன்னோட டிசிஷன் ரொம்ப ராங். அதை ஒத்துக்க. உன்கிட்ட போய் நியாயத்தை பத்தி பேசுறேன் பாரு, அது ஏன் தப்பு. விஸ்வா சார், மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆமா, அம்மா இறந்துட்டாங்க. வீட்டில இருந்து அவங்க நினைப்பு வரும்.
ஆபீஸ்க்கு வந்தது சரிதான். 4 பேர் கூட பேசி பழகினாதான் கஷ்டம்லாம் போயிடும். அப்புறம் சார், என்னதான் அம்மா மேல பாசம் இருந்தாலும் ஒய்ஃபை ஒதுக்க கூடாது சார். நீங்க பண்ணுனது ரொம்ப தப்பு சார். துளசி மேடம் பாவம் சார். அவங்க நிச்சயமா உங்க அம்மா கொலை பண்ணிருக்க மாட்டாங்க சார். யோ, உனக்கு என்னையா பிரச்சனை? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, போனவங்க வர போறது எல்லாம் எனக்கு தெரியும். எவன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. போய ஓகே ஓகே, எல்லா ஃபைல்ஸ் நான் ஆஃபீஸ்க்கு அனுப்புறேன். ஓகே சார். எஸ் விஸ்வா. சார், நான் ரிசைன் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் சார். ஏ விஸ்வா, என்ன ஆச்சு? என்னால நார்மலா வேலை பார்க்க முடியாது சார். நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த எல்லாரும் பேசி கஷ்டப்படுத்துறாங்க. ப்ளீஸ் சார், நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். விஸ்வா, வா வா. என்ன சார்? வா விஸ்வா. சார், இந்த பார், சுத்தி இருக்கிறவங்க அப்படி இப்படிதான் பேசுவாங்க. அதுக்காக நீ வேலையை விட்டு போயிடுவியா? இல்ல சார், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் கிளம்புறேன் சார். விஸ்வா இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா என்ன கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ வேலையில இல்லைன்னு பாஸுக்கு தெரிஞ்சா எதுக்கு ஒரு நல்ல ஸ்டாஃபை மிஸ் பண்ணன்னு என்ன கேள்வி கேட்பாரு. சார், அதுக்காகலாம் என்னால இங்க இருக்க முடியாது சார். சார், நான் கிளம்புறேன் சார். விஸ்வா, உன் நிம்மதியை கெடுக்கிற இந்த ஆபீஸ்ல நீ வேலை பார்க்க வேண்டாம். நீ கிளம்புப்பா. ஆனா ஈசிஆர்ல நம்ம பாஸோட அசோசியேட் கம்பெனி ஒண்ணு இருக்கு, அங்க போய் வேலை பார்க்கறியா? அப்படி நடந்தா உன்ன மாதிரி நல்ல ஒர்க்கரை மிஸ் பண்ணலன்னு பாஸ் ஹாப்பியா இருப்பாரு. அது ஒண்ணு போதும் எனக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வேலைக்கு போனா மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் தானே இங்க வந்த. ஆனா இங்கேயும் இப்படி நடக்குதே. ஆனா உன்னை பத்தி எதுவுமே தெரியாத அந்த கம்பெனிக்கு போ, கண்டிப்பா உனக்கு நிம்மதி கிடைக்கும். யோசிக்காத விஸ்வா. சூழ்நிலைக்கு பயந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அது உன்னை மேலும் மேலும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். யோசிக்காம போ விஸ்வா. ஓகே சார், நான் அங்கேயே போறேன். குட். எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். மேடம், சார் உங்களை வர சொல்றாரு. நீங்க உள்ள போங்க மேடம். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சிட். ரெடி பண்ணிட்டீங்களா ராம்? ரெடி பண்ணிட்டேன் சார். எஸ், உள்ள வாங்க. சார், இது என்னோட ரெஸ்யூம். அதெல்லாம் வேண்டாம்மா. ஏன் சார், ஏன் ரெஸ்யூம் வேண்டான்னு சொல்றீங்க? அதுல என்னம்மா தெரிய போகுது? இத பார்த்தா தானே சார் என்னோட குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு தானே எனக்கு வேலை கொடுக்க முடியும். ரெஸ்யூம், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்க்காமலே வேலை கொடுக்க முடியும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். என்ன ராம், எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். கொடுங்க. நீங்க போங்க. தேங்க்யூ சார். இந்தாம்மா.
உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என்னம்மா அப்படி பாக்குற? இந்த அப்படி எதுக்குமா தயங்குற? உண்மையிலேயே இது ஆபீஸ் தான் உனக்கு டவுட் வந்துருச்சா? அந்த டவுட் எல்லாம் உனக்கு வேண்டாமா. மந்த்லி 2 crores டேர்ன் ஓவர் பண்ற பெரிய கம்பெனிமா இது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கமா. என்ன சார் நீங்க என்னோட ரெஸ்யூமை பார்க்கல, குவாலிஃபிகேஷன்ஸை பார்க்கல, எந்த இன்டர்வியூவும் எடுக்கல, ஸ்ட்ரெயிட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறீங்க? அதெல்லாம் உனக்கு வேண்டாமா. ஏன் சார்? உன் பேரு துளசி தானே? ஆமா சார். நீ நம்ம டிஜிபி ராஜராஜன் சாரோட மருமக தானம்மா? ஆமா சார். உனக்கு எதுக்குமா ரெஸ்யூம் இன்டர்வியூ எல்லாம்? நீ நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வரலாம். உன்னோட சேலரி டீடைல்ஸ் எல்லாம் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். 10ல என்ன சொல்லு, இன்க்ரீஸ் பண்ணி தரேன். இந்தாம்மா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் புடி. சாரி சார், எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஏமா என்னாச்சு? என்னோட படிப்புக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஏத்த வேலை கிடைச்சா போதும்னு தான் நான் வந்தேன். ஆனா இங்க அதுக்கு மேல கிடைச்சிருக்கு. எனக்கு வேண்டாம் சார். எனக்கான வேலை என்னோட தனிப்பட்ட திறமையாலும் முயற்சியாலையும் கிடைச்சதா இருக்கணும். டிஜிபிங்கிற ஒருத்தரால கிடைச்சதா இருக்க கூடாது. இந்த வேலையை நீங்களே வச்சுக்கோங்க சார். நான் வரேன் சார். துளசி, இது பாரு, இந்த கம்பெனி பாரு, இது ஓகேவா? இல்லப்பா, இந்த கம்பெனி எனக்கு செட் ஆகாது. ஏமா இப்படி சொல்ற? வீட்ல இருந்து பக்கமா இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். உனக்கு அடைச்சல் இருக்காதுல்ல? அப்பா, நான் யாருன்னே தெரியாத இடத்துல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போதான் பழச யாரும் ஞாபகப்படுத்த மாட்டாங்க. அதனால பக்கத்துல இருக்கிற கம்பெனி எல்லாம் வேணாம், கொஞ்சம் தூரமா இருக்கிற கம்பெனி பாப்போம். சரி. துளசி, முக்கியமான கம்பெனில குறிச்சு பாத்துட்டு தான் பாருக்கேன். ஸ்டேஷன் வந்து போகணும். மற்றதெல்லாம் காலையில பாத்துக்கலாம். இப்ப நேரம் அதுலயே போய் தூங்கு, சரியா? அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சது. இத ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு நான் படுத்துக்கிறேன். நீங்க போய் பேசுங்க. சரி. ஹலோ, சொல்லுங்க சார். ஆமாம், நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடும். துளசி, என்ன கம்பெனி ஏதாவது செலக்ட் பண்ணிட்டியா? இல்லம்மா, பார்த்துட்டே தான் இருக்கேன். சரி, இந்த பாலை குடிச்சிட்டு அப்புறம் பொறுமையா பாரு. சிவகாமி, உங்க பால் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு கம்பெனி கிடைச்சிருச்சு. Excuse me, sir. Yes, come in. Hello, sir. I'm Vishwa. Hello, Vishwa.
ஓ, நீங்க தானா அது? நேத்தே எம்டி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு நீங்க டி நகர் பிரான்ச்ல இருந்து வருவீங்கன்னு. எனிவே, ஐ எம் ராஜ். ஹாய் சார். ஓகே விஸ்வா, வாங்க ஆபீஸ்ல எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன். ஓகே சார். வாங்க. ஹலோ எவ்ரிபடி, திஸ் இஸ் விஸ்வா. நம்ம கம்பெனில டி நகர் பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னையில இருந்து இவர் நம்ம பிரான்ச்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் சார். வாழ்த்துக்கள் சார். வெல்கம் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். மிஸ்டர் விஸ்வா, நம்ம கம்பெனில ஜாப் வேகன்சி கொடுத்துருக்கோம். ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம். அந்த 3 பேர்ல ஒரு ஆளை கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்க சார். நம்ம கம்பெனியோட சீனியர்ஸ் மிஸ்டர் மணி அண்ட் ஜீவாவோட நீங்களும் சேர்ந்து ஒருத்தரை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். நான் மணி அண்ட் ஜீவாவை உங்க கேபினுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். ஓகே விஸ்வா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம் இன். தேங்க்யூ சார். ஹலோ விஸ்வா, ஐ எம் மணி. ஐ எம் விஸ்வா. ஹலோ விஸ்வா. ஐ எம் விஸ்வா. ஐ எம் ஜீவா. டேக் யுவர் சீட்ஸ். தேங்க்யூ. மேனேஜர் சொன்னாரு நீங்க டி நகர் பிரான்ச்ல ஒர்க் பண்ணீங்கன்னு. யா, ஆஃப் கோர்ஸ். ஆமா, அங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணீங்க? நான் ஒரு 3 இயர்ஸா ஒர்க் பண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம் இன். சார், இதுல நீங்க இன்டர்வியூ பண்ண வேண்டிய 3 பேரோட ரெஸ்யூம் இதுல இருக்கா? மேனேஜர் தான் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். கொடுங்க சார். அதுவும் இல்லாம இன்டர்வியூக்கு அந்த 3 பேர் ரெடியா இருக்காங்க. மேனேஜர் சார் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க. யா, நீங்க போங்க, நான் வரேன். ஓகே சார். சரி, போலாம் வாங்க. ஓகே, வாங்க. ஃபைல் நீங்க வாங்கிக்கோங்க. மே கம் இன் சார். எஸ், கம் இன். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ சார். ஆல்ரெடி 2 ஸ்டேஜில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இது ஃபைனல். நாங்கள் கேட்குற கொஷின்ஸுக்கெல்லாம் நாங்கள் திருப்தி ஆகிற மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆயிருவீங்க. கொஷின்ஸுக்கு போகலாமா? ஓகே சார். ஓகே, ஃபைன். நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ சார். யா, வெல்கம். வெல்கம். மே கம் இன் சார். எஸ், கம் இன். தேங்க் யூ சார். உங்கள் பேர் ஷாலினி, ரைட்? எஸ் சார். ஓகே ஷாலினி, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க் யூ. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். வாங்க துளசி. வாங்க வாங்க, உட்காருங்க. டேக் யுவர் சீட். விஸ்வா, இதுக்கு முன்னாடி நடந்த 2 ஸ்டேஜ்லயும் இவங்க நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ஐ ரியலி இம்ப்ரெஸ் வித் ஹர் ஆன்சர்ஸ். ஓ, நாங்கள் ஏன் உங்களை வேலைக்கு எடுக்கணும்? எனக்கு நிறைய பேஷன் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சம்பளத்துக்காக மட்டும் வேலை பார்க்காம என்னோட முழு இன்ட்ரெஸ்டையும் கொடுத்து கம்பெனியோட நலனுக்காகவும் என்னோட பர்சனல் growthக்காகவும் இங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
ஒரு டீமா சேர்ந்து என்னால எல்லாரோடையும் சேர்ந்து வேலை பார்க்க முடியும், என்னால வேலை வாங்கவும் முடியும். அதனால நீங்க என்ன தாராளமா வேலைக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கம்பெனில உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அடுத்த 5 வருஷத்துல இங்க என்னவா இருப்பீங்க? என்னவா இருப்பேங்கிறத விட என்னோட பெட்டர் வெர்ஷனா இப்போ இருக்கிற நாலேஜை தாண்டி ஒரு டீமை கட்டி காப்பாத்துற ஆளாவும், புதுசா இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சா அந்த பிரான்ச்சை வழி நடத்துற நிர்வாக திறமையோடயும் நான் இருப்பேன். அங்க என்ன நீங்க அப்பாயிண்ட் பண்ணா இப்போ நீங்க இருக்கிற பொசிஷன்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் அங்க நான் இருப்பேன். எக்ஸலன்ட் துளசி, சூப்பர். ஓகே, நீங்க போய் வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்க சொல்றோம். போனா வீட்டுக்கு இல்ல, வெளியே வெயிட் பண்ணுங்க. மூணு பேர்ல துளசி இஸ் குட். ஆமாமா, இவங்க எல்லா கேள்விக்குமே பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணாங்க. ஹலோ, என்ன பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணாங்க? ஒன்று கூட ரீசன்ஃபுல்லாக இல்லை. இதுக்கு முன்னாடி ஷாலினின்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க தான் பெஸ்ட். இல்ல 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 விஸ்வா, துளசி தான் பெஸ்ட். எப்படிங்க துளசி பெஸ்ட்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன், துளசி செட் ஆக மாட்டாங்க. புரியுதா? நீங்க போய் துளசி போக சொல்லுங்க.